நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஷெட்யூல் பண்ண மாதிரி மேக்ஸிமம் இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே ஜானு. அம்மா. பிரகாஷ். அம்மா, நானும் இனிமே ஆபீஸ்க்கு வரேம்மா. என் பங்குக்கு நானும் கம்பெனில வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா பிரிச்சு கொடுங்க. பிரகாஷ், நீ எதுக்கு பிரஷர் எடுத்துக்கிற? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏற்கனவே 20 வருஷம் உன் வாழ்க்கை படுக்கையிலேயே போயிருச்சு. இப்பதான் புதுசா பிறந்து வந்த மாதிரி இருக்க. அங்க சிஸ்டம் எல்லாம் மாறிடுச்சு, உனக்கு செட் ஆகாது. இப்பதான் நம்ம பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. கிளம்பலாமா? ஓகே வாங்க. என்ன பிரகாஷ்? இல்லம்மா, என்னால இனிமே வீட்டில் இருக்க முடியாது. நானும் ஆபீஸ்க்கு வரேன். நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். என்ன அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட நான் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனா அம்மாவுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல போல. அப்படிலாம் இல்ல மாமா. உங்களோட ஹெல்த்துக்காக தான் அம்மா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இல்ல தமிழ், எனக்கு தெரியும். அவங்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அவன் பழைய மாதிரி மறுபடியும் சொதப்பிடுவான்னு நினைக்கிறாங்க. அதான் நான் கேட்டோம். உங்க 2 பேர்கிட்ட எல்லா வேலையும் சொல்றாங்க. ஆனா அது தப்பு இல்லை. நீ என் மருமக, அவன் என் மகன். அவங்களுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இப்படிலாம் பேசாதீங்க மாமா. நீங்க இப்படிலாம் பேசுறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சேச்சே, இல்ல கஷ்டப்பட என்னமா இருக்கு? நான் இப்படியெல்லாம் பேசுறதுனால உங்க 2 பேர் மேலேயும் எனக்கு பொறாம இருக்கிறதா நினைச்சிடாத. மாமா, எனக்கு உங்க 2 பேரையும் பார்த்தா சந்தோஷம், பெருமை. ஆனா ஒண்ணு தமிழ், உங்க 2 பேர் மேல அம்மா வச்சிருக்க நம்பிக்கையில ஒரு கால் பங்காவது என் மேல வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆசை நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. ஒரு அம்மா தன் பிள்ளை மேல பாசம் வைக்கலாம். ஆனா அந்த பாசத்தை விட அம்மாவோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தானே ஒரு பிள்ளைக்கு சந்தோஷம். அது என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது இல்ல. எல்லாம் இருந்தும் நான் ஒரு அன்லக்கி தானே தமிழ். ஜனாமா, இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு வேற ஏதாவது டீலிங் இருக்கும் போல. அதான் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதானே ஜனாமா? இது ஒரு சின்ன பிரச்சனை. இதுக்கு ஏன் ஜனாமா இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? தோ அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஸ்பெஷலா டீல் பண்றதுக்காக ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்த உங்க பேர சிவி இருக்காரு. அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தா அவரை அழகா ஹேண்டில் பண்ண போறாரு. என்ன சிபி சார்? ஐயோ, நானா? ஏய் தமிழ், என்ன எதுக்கு கோத்து விட பாக்குற? என்ன சிபி சார், நீங்க எவ்வளவு தைரியமான ஆளு. இதெல்லாம் உங்களுக்கு அசால்ட் மேட்ரு. அடிச்சு கிளப்பி தூள் பண்ணுங்க சிபி சார். வினோத் சார். மேடம், அந்த சிங்கு கூட இவருக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஹேய் தமிழ், சும்மா இரு. ஜானு, நானே பொறுமை இல்லாதவன். அவரு திமிரு பிடிச்சவரு. நான் ஏதாவது பேச போய் அதுக்கு பதில் அவர் ஏதாவது பேசி நான் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் ஏதாவது தூக்கி அடிச்சிட்டேன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் அது பெரிய சிக்கலாயிரும் ஜானு. இதுக்கெல்லாம் சரியான ஆளு இதோ நிக்கிறாங்களே தமிழ், இவங்க தான். யாரை எப்படி பேசி கவுக்கணும்னு அவங்களுக்கு சூப்பரா தெரியும். நீ நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண தயங்கினவங்களை கூட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவல, அதைத்தான் சொன்னேன். இதெல்லாம் உனக்கு கை வந்த கதை தானே. ஸோ நீ ஈஸியா போய் மீட்டிங்கை முடிச்சுட்டு டீலை ஓகே பண்ணிடுவல. வினோத், நீங்க என்ன பண்றீங்க? தமிழ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஆஹா வினோத் சார், பொறுமையா இருங்க. ஜனமா, என்னாலலாம் அந்த சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியாது. மேடம், அவர் வந்துட்டார். அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா.
எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் உன்னை தப்பா பேசினாலோ வார்த்தை விட்டாலோ நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. இந்த டீல் நமக்கு முக்கியம்தான். அதே நேரம் நம்மளோட சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம். அதை விட்டு கொடுத்துட்டு நாம பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாத்துக்கிறேம்மா. மாமா, அவர் எப்படியாவது அடிச்சு பேசி டீல எப்படியாச்சும் ரொம்ப கம்மி விலைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் மாமா அவரோட பிளானே. சரி தமிழ், நான் பாத்துக்கிறேன். அவர் உங்ககிட்ட ராங் ஏதாவது பிஹேவ் பண்ணாருன்னு வைங்க, வெளியில இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுவேன்ப்பா. அதுக்கப்புறம் நான் என்னப்பா, நான் ஏதோ சண்டைக்கு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்? இல்லப்பா, நானே அவர்கிட்ட 2-3 தடவை போன்ல பேசியிருக்கேன். அவர் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். வேற வழியே இல்ல. பிரச்சனை பண்ணா ஜானு கெட்ட பேர் ஆயிரும் தான் நான் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தேன். அப்பா, நீங்க கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்கப்பா. சிபி சார், அதெல்லாம் மாமா பார்த்துப்பாரு. நீங்க சும்மா பயமுறுத்தாதீங்க. நான் பாத்துக்கிறேன் சிபி. ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் மாமா. தேங்க்யூ. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் இதோ வந்துட்டார். வாங்க மிஸ்டர் சிங். அச்சா, ப்ளீஸ் சிட் டவுன். இந்த டீல் எனக்கு சரியா வராது. இதோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். எனக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலே நான் தான் பெரிய டீலர். எப்போ பார்த்தாலும் 5% டிஸ்கவுண்ட்டும் 10% டிஸ்கவுண்ட்டும் உங்ககிட்ட கெஞ்சறதுக்கு நான் அழுவில்லை. ஓகே, முதல்ல பேப்பர்ஸ் கொடுங்க, நான் சைன் பண்ணிட்டு கிளம்புறேன். இதை பாருங்க மிஸ்டர் சிங், நீங்க முடியாதுன்னு சொன்னா எங்களுக்கு வேற கிளைண்ட்ஸே இல்லை. என்ன உங்க காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? டீலரா வேணா நீங்க இருக்கலாம், ஆனா மார்க்கெட்ல ஜனா ஃபுட்ஸ் தான் கிங். நீங்க வேற பிராண்டா மார்க்கெட் பண்ணாலும் எல்லா கடையிலையும் எல்லா இடத்துலையும் ஜனா ஃபுட்ஸோட ப்ராடக்ட் இருக்கான்னு தான் கேட்பாங்க. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு வேற டீலரு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறோம். என்ன, 1 மாசம் 2 மாசம் எங்களுக்கு ஷார்ட்டேஜ் வரும், அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்குவோம். நீங்க கிளம்புங்க. என்ன சார் பாக்குறீங்க? ஒருவேளை மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்க திரும்ப வந்தீங்கன்னா அப்ப டீலர்ஷிப் இப்ப கொடுத்ததை விட 4 மடங்கு அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எவ்வளவு கேட்டாலும் குறைக்க மாட்டோம். என்னாச்சு, இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பட்டுன டீலே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்களே, அவசரப்படுறீங்களே. நான் என்ன உங்க கூட டீலர்ஷிப் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். சின்னதா டிஸ்கவுண்ட் எதிர்பார்த்தேன், அது கூட வேணாஞ்சி. நீங்க அக்ரிமெண்ட் பேப்பர்ஸை கொடுங்க, ஒரு 5 years சேர்த்து அக்ரிமெண்ட் போடுங்களா. அப்புறம் அந்த டிஸ்கவுண்ட், அது இந்த டிஸ்கவுண்ட்ல எதுக்கு? So proud of you. மாமா, பிசினஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரே நாள இப்படி கலக்குறீங்களே.